கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அல்லேலூயா. இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், திருடன் நகரவன், சாத்தான், பிசாசு, வலு சர்ப்பம் சொல்லி பல பேர் அவனுக்கு, சாத்தானுக்கு. சாத்தானுடைய வேலை என்ன வேலை? திருடுற வேலை. சுகத்தை திருடிக்கிட்டு வியாதி கொடுக்கிறவன், சமாதானத்தை திருடிக்கிட்டு சண்டை, ஐக்கியத்தை திருடிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை கொடுக்கிறவன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அதான் சொல்றாரு, அவன் திருடன் சொல்றாரு. திருடன் எதுக்கு வரான்? அவன் திருடவும், திருடுறது மாத்திரம் இல்ல, கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவனுடைய வேலையெல்லாம் கொல்ற வேலை, அழிக்கிற வேலை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பார்க்கும்போது சொல்றார், நானும் அவைகளுக்கு, அதாவது மனுக்குலத்திற்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்றார். உண்மைதான். மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதான் தைரியமா சொல்றார். திருடன் அவன் திருடுறான், அழிக்க கொல்ல வரான். ஆனா நான் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர், சாத்தான் ஜீவனை எடுக்கிறவன். ஆகவே அவன் மனுஷ கொலைபாதகன் இருக்கிறபடினாலே அவனுடைய தந்தனங்களுக்கு நாம் உட்படாதபடிக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாள்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் வந்த நோக்கம் ஜீவனை கொடுக்க வந்தீங்கப்பா. சாத்தானுடைய வேலை அழிக்கிற வேலை சொல்லிப்பார். ஆகவே அந்த மாற்றானாகிய சாத்தானுக்கு நாங்கள் செவி கொடுக்காம உமக்கு செவி கொடுத்து உம்மை பின்பற்றி வாழ உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.